நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவில் இந்த யானை கூட்டம் எல்லாமே ரொம்பவே மூர்க்கத்தனமானது. பல மனிதர்களுக்கு தொல்லை கொடுத்துருக்கு, நிறைய பேர் கொல்லவும் செஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட இந்த யானைகள் இந்த மனுஷனை என்ன பண்ண போகுது? ஆமாம், ஒரு குழந்தை மாதிரி இந்த மனுஷனை பார்க்க இந்த யானைகள் எல்லாமே ஓடி வந்து அன்பா அவர் கொடுக்கறத சாப்பிட்டுட்டும் போகுது. அப்படி இந்த மூர்க்கத்தனமான யானைகளை இவர் மாற்றி வச்சிருக்காரு. அதுக்கு என்ன மேஜிக் பண்ணாருன்னு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கடைசியில் ஒரு பஞ்சாயத்து இருக்குது. வீடியோ பார்க்குற எல்லாரும் கலந்துக்கணும் சாமியோ. இந்த மனுஷன் பேரு லாரன்ஸ் அந்தோனி. இந்த மனுஷனுக்கு விலங்குகள்னாலே ரொம்ப இஷ்டம், அதிலும் குறிப்பா யானைகள் மேல. கவர்மெண்ட் இந்த மனுஷனுக்கு ஒரு நிலப்பரப்பு கொடுத்து துலா துலா அப்படின்ற ஒரு சரணாலயம் அமைச்சு அந்த இடத்துலக்கு இவரை கார்டியனா போடுறாங்க. 1999 இவருக்கு ஒரு கால் வருது. அதாவது வேற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய யானை கூட்டம் ஒன்று மக்கள் பகுதிக்கு அடிக்கடி வந்து தொல்லை கொடுக்கறதாகவும் அந்த இடத்துல இருக்கிற நிலப்பகுதிகளை சேதப்படுத்திட்டு மக்களை காயப்படுத்தி கொல்லவும் செய்கிறதாகவும், அதனால் 2 யானைகளை சுட்டு கொண்டுட்டதாகவும், மிச்ச யானைகளை நீங்கள் சரணாலயத்துக்கு எடுத்துகிட்டு போங்க, அப்படி இல்லை அப்படின்னா அதையும் நாங்கள் சுட்டு கொன்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மனுஷன் லாரன்ஸ் அந்தோனி இல்லை, அந்த யானைகளை இங்கே சரணாலயத்துக்கு அனுப்பிச்சி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இந்த மூர்க்கத்தனமான யானைகளை இந்த மனுஷன் எப்படி கையாள போறாரு பார்க்கலாம். பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. வந்த யானைகளோட இந்த மனுஷன் வீட்டுக்கே போகாமல் அந்த யானைகளோடையே தங்கி ரொம்ப அன்பை வெளிப்படுத்துகிறாரு, நல்ல உணவுகளை கொடுக்குறாரு. அப்படி இருந்தும் எந்த ஒரு யானையுமேவும் இவரை சீண்டக்கூட இல்லை, ஆக்ரோஷமாக தான் இவர்கிட்ட வெளிப்படுத்த ஆரம்பிச்சது. ஆனாலும் பல மாதங்கள் ஆகுது. அதுக்கப்புறமும் இவர் அந்த யானைகள்கிட்ட பாடிக்கிட்டும் பேசிக்கிட்டும் பல குரல்களை வெளிப்படுத்திக்கிட்டும் இருக்காரு. ஆனாலும் அந்த யானைகள் இந்த மனுஷனை ஏற்றுக்கவே இல்லை. ஒரு நாள் அந்த யானை கூட்டத்தோட தலைவி ஒரு யானை வந்து அந்த மனுஷன் தலையில் தடவி கொடுத்துட்டு போகுது. அன்னையிலிருந்து அந்த கூட்டத்தோட இந்த மனுஷனை ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மனுஷன் அந்த யானைகளை இன்னொரு மனுஷன் மாதிரியும் பேசிக்கிட்டும் அதுகளோட வாழ்ந்துக்கிட்டும் இருக்காரு. 2012 வீட்டில் இருந்த இந்த மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுறாரு. அவரோட இறுதி சடங்கு எல்லாமே முடிஞ்ச பின்னாடி இந்த துலா துலான்ற சரணாலயத்தில் இருக்கக்கூடிய யானைகள் எல்லாமேவும் இவர் இறந்த செய்தி எப்படி உணர்ந்துச்சுன்னு தெரியல. இவரோட வீட்டுக்கு 12 மணி நேரம் நடந்து போய் ஒரு யானை கூட்டமேவும் அவரோட வீட்டை சுற்றியும் 2 நாளுக்கு மௌன அஞ்சலி மாதிரி அமைதியாக நின்றுச்சு. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த யானைகளுக்கு இவர் இறந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது? அதை யாருமே வெளிப்படுத்தவும் இல்லை. ஆனாலும் அவர் இறந்த விஷயத்தை உணர்ந்து இவரோட வீட்டுக்கு நடந்து போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்காங்க. சரி, இவர் யூஸ் பண்ண அந்த மேஜிக் என்ன தெரியுமா? அதுதான் அன்பு. ஒரு மனுஷன் இறந்ததுக்கு கொஞ்சம் யானைங்க வந்து அஞ்சலி செலுத்துத்தான். இதை ஒரு வீடியோவாக போட்டு யானைகளை பெருமையாக பேசுகிறீங்களே. யானைங்கனால மனுஷங்களுக்கு எவ்வளோ தொல்லைன்னு தெரியுமா? வருஷத்துக்கு 600 மனுஷனை மிதித்து சாவடிக்குது. நீங்களும் தான் எங்களுக்கு துன்பம் தர்றீங்க, எங்களை கொல்றீங்க. புள்ளி விவரம் தெரியாமல் பேசுகிற ஆனை. மனிதர்கள்னால கொல்லப்படுற யானையின் விகிதம் ஆண்டுக்கு வெறும் 100 மட்டும்தான். ஆனால் உலகத்தில் வாழக்கூடிய யானைகள் மொத்தம் வெறும் 5 லட்சம் மட்டும்தான். ஆனால் மனிதர்கள் 800 கோடி பேர் இருக்காங்க. மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் சதவீதம் பார்த்தோம்னா 16,000 மனிதர்களுக்கு ஒரு யானை தான் இருக்கும். அதனால மனிதர்கள் வாழ்க்கையினால யானைகள் சாகப்படும் சதவீதம் தான் அதிகம். ஒரு யானை நீ மனிதர்கள் கிட்ட ஒப்பிடுற அளவுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? மனிதர்கள்னால இந்த பூமிக்கு எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா? எத்தனை நோய்களை சரி பண்ணியிருக்கோம், எத்தனை உயிர்களை வாழ வச்சிருக்கோம், எத்தனை மர செடி கொடைகளை நட்டு வச்சிருப்போம், அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய எத்தனை உயிர்களை காப்பாற்றி வச்சிருக்கோம், அதுக்கு எத்தனை சரணாலயம் அமைச்சிருக்கோம்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். என்றா நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அப்பா தான் இருந்த மனுஷன் தான் நாக்கு மேல பல்ல போட்டு பேசிட்டு இருக்க. ஒன்ற அம்மாவுக்கு நீ என்னடா பண்ணிருக்க? ஒரு வீடு 4 சென்ட். அம்மாவை சொல்லலடா, இந்த பூமி தாய்க்கு, இந்த இயற்கை தாய்க்கு நீ என்னடா பண்ணிருக்க? இந்த பூமி செழிப்பா இருக்கணும்ன்றதுக்காக மண்ணுக்கு தேவையான உரம், விவசாயம், கால்நடை வளர்ப்பு, நாய், பூனை, செல்லப்பிராணி, அது இதுன்னு எத்தனை உயிர்களை வாழ வச்சுட்டு இருக்கோம் தெரியுமா? மரங்கள் வளர்க்கறனால தான்டா இயற்கை உயிர் போட இருக்கு, உணவு சங்கிலி சரியாவும் இருக்கு. மனிதர்கள் எத்தனை மரண்டா வளர்க்குறாங்க அவனோட வாழ்நாள்ல? 1லிருந்து 5 மரம் வரைக்கும் மறைமுகமாவோ இல்ல நேரடியாவோ வளர்க்கறா. யானை, ஒரு யானை தன்னோட வாழ்நாள்ல எத்தனை மரங்கள் வளர்றதுக்கு காரணமா இருக்குடா? தோராயமா ஒரு யானை 3000 மரங்கள் வளர்றதுக்கு காரணமா இருக்கு. பஞ்சாயத்து முடிஞ்சு வச்சுடா, மனுஷனை காட்டை விட்டு ஒதுக்கி வைங்க. மீறி காட்டுக்குள்ள வந்து நான் பூனை புளியை விட்டு கடிக்க விடுங்க.